ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலும் ஊழிய குடும்பங்கள் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த காலை வேளையில் அதிகாலையிலே தேவனோடு கூட தேவனை ஆராதிக்க முடியாத தேவ சமூகத்தில் நின்றீர்களா? வேதத்தை வாசித்தீர்களா? தேசத்திற்காய் திருச்சபைக்காய் பாரத்தோடு ஜெபித்தீர்களா? கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஜெபிக்காமல் இருந்தால் எப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஜெபியுங்கள், ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. போகட்டும். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம், திருத்தூதரின் பணிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 30வது இறை வார்த்தை. வாசித்து அவர் ஜெபித்து கொண்டிருந்தாராம். வேதம் சொல்கிறது, அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னதாக 4 நாளைக்கு முன்னதாக இதே நேரத்திலே நான் உபவாசித்து சுமார் 9 மணி அளவிலே நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்ட ஒரு மனிதன் வந்து எனக்கு முன்னதாக தரிசனமானார். அவர் வந்து சொன்னார், என்ன சொன்னார்? கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மம் கேட்கப்பட்டது. ஆகவே கர்த்தர் நீ அனுப்பி வைத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டியது என்ன? நீ என்ன செய்ய வேண்டும்? நீ ஒரு மனிதனை அனுப்ப வேண்டும். எதற்காக? பேதுரு எனப்பட்ட ஒரு மனிதன் சீமான் வீட்டில் இருக்கிறான். தோல் 17 வீட்டிலே கடலுக்கு ஓரமாக இருக்கு. அங்கே போய் அனுப்பி அவனை அழைப்பி அவன் வந்து மற்ற எல்லா காரியத்தையும் சொல்லுவார். உபவாசித்து ஜெபித்தாராம். உபவாசமும் ஜெபமும் இணைந்து தேவ சமூகத்தில் நிற்கும்போது பரலோகத்தை அசைத்தது. தேவதூதன் இறங்கி வந்தான். எப்பொழுதெல்லாம் வேதத்திலே உபவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறோ அங்கெல்லாம் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். பலத்த காரியங்களை எஸ்தரின் நாட்களிலே வாசித்து ஜெபித்தார்கள். வேதம் சொல்கிறது, அந்த தேசத்தின் தலையெழுத்தை மாற்றினார். தேசத்தின் தலையெழுத்தை மாற்ற சட்டம் மாற்றப்பட்டது. இந்த உபவாசம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும். யோனாவை நாட்களில் நடந்தது. ஒரு நினிவே பட்டணத்திற்காக இன்னும் 40 நாட்கள் உண்டு, அழியப் போகிறது என்று சொல்லி திட்டமான வார்த்தையை தீர்க்கதரிசியாக யோனா சொன்னபோது ராஜா வாசித்து ஜெபித்தார். தேசம் மாறினது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பா, என் அன்பு சகோதரியே, என் அன்பான தாயே, தகப்பனே, ஒருவேளையா அது தேவ சமூகத்தில் வாசித்து ஜெபித்திருக்கிறோமா? தேவதூதன் வந்து நீ இதை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. தேவ மனிதனை அலை, அவன் உனக்கு சொல்லுவான். அவன் சகல சத்தியத்துக்குள் கிறிஸ்துவுக்குள் நடத்தினார். யார் அந்த தேவ மனிதன்? யார் அந்த தேவ மனிதன்? இயேசுவே எனக்கு தெரியாது என்று சொல்லி இயேசுவை மறுதலித்த தேவ மனிதன் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த பேதுரு இங்கே ஜெபிக்கிறார், அங்கே கொர்நேலியு ஜெபிக்கிறார். பேதுருவிடத்திலே தேவன் தரிசனம் கொடுக்கிறார், கொர்நேலியுவிடத்திலே தரிசனம் கொடுக்கிறார். கொர்நேலியு உபவாசித்து ஜெபிக்கிறார், பேதுருவும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். நீ ஜெபிப்பா என்று சொன்னால் பரலோகத்திலிருந்து உனக்கு பதில் உண்டாயிருக்கும். உன் துக்க நாட்கள் முடியும் போகிறது. என்றோடு முடிந்து போகும். ஏதோ என் காரியம் நடக்கலை, என் சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறலை, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறலை, நான் கண்ணீரோடு இருக்கிறேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறாயோ? என் மகளுக்காய், என் மகனுக்காய், என் பிள்ளைகளுக்காய் நான் என்ன செய்வேன்? அங்கலாய்த்து நிற்கிற என் அன்பு தாயே, தகப்பனே, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். தேவ சமூகத்தை தாழ்த்தி ஜெபித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள். அன்றைக்கு தேவதூதனை அனுப்பினவர் இன்றைக்கும் தேவ மகிமையை அனுப்புவார், தேவ தூதர்களை அனுப்புவார், தேவதாசர்களை அனுப்புவார். உங்களுக்கு ஆலோசனை சொல்லவும், உங்களை கர்த்தருக்குள் நடத்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கணும், ஜெபிக்கணும். வேதம் சொல்கிறது, அவர் ஜெபித்தார். ஜெபிக்கிற மனிதன் அவன் யார்? பட்டாளத்தில் வேலை பார்க்கிறவன். அவர் யார்? அரசாங்கத்தில் வேலை பார்க்குற மனுஷன். ஜெபிக்கிறார். நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம்? நேரம் கிடைச்சா ஜெபிக்கமா, இல்லை ஜெபத்துக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குறோமா? வேதம் சொல்கிறது 9 மணி அளவில். அப்போனா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அவர் ஜெபிக்கிறார். டைம் செட்டில், ப்ரேயருக்குன்னு ஒரு டைம் செட்டில் பண்ணியிருக்கிறார். நம்மள எத்தனை பேர் எப்படி இருக்கிறோம்? ஏதோ எந்திரிச்சா ஜெபம் பண்ணுவோம், காலையில் கண் விழிச்சா ஜெபம் பண்ணிப்போம், நேரம் கிடச்சா ஜெபம் பண்ணுவோம். அப்படி இருக்கம்மா? வாரத்தில் ஒரு நாள் வாசித்து அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ஜெபித்து அதிகாலை 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணி அப்படி இருக்கிறோமா? உங்களை கேட்டு பாருங்கள். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கே ஜெபிக்க ஆரம்பிங்கள். உபவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கண்ணீரை துடைப்பது மாத்திரமல்ல, உங்களை ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்தும் அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே,
இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கும்படியாய் நீர் உபாசித்து ஜெபித்தது போல, எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல, அப்போஸ்தலர் உபாசித்து ஜெபித்தது போல, தகப்பனே அடியேனும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி வாசித்து ஜெபிக்க கிருபை தாரும். உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை ஜெபத்திற்கும் நீர் பதில் கொடுத்து அவர்களை தகப்பனே ஆசீர்வதியும். தகப்பனே, கொர்நேலியின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தவர், பேதுருவை கொர்நேலி வீட்டுக்கு அனுப்பினவர், இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த குடும்பத்துக்குள்ளாய் அனுப்பி அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.